உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது மனசுக்குள்ளார வர்ற முதல் கேள்வி இதுதான். எனக்கு எப்படி இது வந்துச்சு? ஒரு நிமிஷம் பதட்டப்படாதீங்க. நம்ம உடம்புக்குள்ளார நிஜமாவே என்ன நடக்குது, சுகர் எப்படி வருது, இது ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. WHO கணக்குப்படி உலகம் முழுவதும் சுமார் 83 கோடி பேருக்கு சக்கரை நோயோட தான் வாழ்கிறாங்க. இது ஒரு சவால் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சரியான சாப்பாடு, சின்ன சின்ன உடற்பயிற்சி இருந்தால் இதை தாராளமாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். போன வீடியோவில் நம்ம உடம்புல இருக்கிற சுகருக்கு எப்படி மெயின் சாவியாக இன்சுலின் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்தாங்க லிங்க் போடுறாங்க. இன்சுலின் தான் செல்ஸ்குள்ளார நம்ம பிளட்ல இருக்கிற சுகரை தள்ளும். அப்போ தான் செல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்கும், பிளட்ல சுகர் லெவல்ஸ் கம்மியாகும். கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் இந்த இன்சுலினை தயாரிக்கிறது. இந்த டைப் 1ல் என்ன ஆகும்னா அந்த சாவி, அதாவது இன்சுலினே சுத்தமாக இருக்காது. சாவி இல்லாததுனால செல்ஸ்குள்ளார சுகர் போகாமல் ரத்தத்திலே சுகர் லெவல் தாறுமாற ஏறும். இது பெரும்பாலும் சின்ன வயசுலேயே வந்துடும். இதுக்கு இன்சுலின் மருந்து தான் ஒரே வழி. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸில் வேற. உங்ககிட்ட சாவி, அதாவது இன்சுலின் இருக்கும், ஆனால் உங்கள் உடம்புல இருக்கிற செல்களோட பூட்டு துருப்பிடிச்சு போயிருக்கும். அதாவது சாவி இருந்தாலும் பூட்டு திறக்காது. இதனால செல்ஸ்குள்ளார சுகர் போகாமல் ரத்தத்திலே சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்தியாவில் பெரும்பான்மையான பேருக்கு இருக்கிற டயபெட்டிஸ். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி அதிகமாக மாவுச்சத்துள்ள உணவுகளை, அதாவது கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா சுகர் ஏறும். ஆனால் நம்மள பல பேர் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அதுதான் புரோட்டீன்ஸ் ஆர் புரதச்சத்து. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தேவை. ஏன்னு தெரியுமா? அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற மசில் டிஷ்யூஸ் அது நல்லா டெவலப் ஆகும். எக்ஸசைஸும் பண்ணணும், டயட்லையும் ப்ரோட்டீன் சேர்க்கணும். அப்போ தான் மசில்ஸ் டெவலப் ஆகும். மசில்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணணும். நம்ம பிளட் இருக்கிற எக்ஸ்ட்ரா சுகரை உறிஞ்சி எடுத்துடும். அது மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் நமக்கு வர சின்ன சின்ன காயங்கள் சீக்கிரமாக ஆறும். அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு ஃபுல்லான ஃபீலிங்கே வரும். இதனால நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுகர் லெவல்ஸ் கம்மியாகும். உங்கள் உடம்புல சாவி இல்லையா, இல்லை பூட்டு துருப்பிடிச்சிருக்கா, இது சரியாக தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கான முதல் ஸ்டெப். இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் தான் மெயினான டைப்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்டஸ் இருக்குது, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் வர டயபெட்டிஸ். இன்னொரு ஸ்பெஷல் டைப் பார்த்தீங்கன்னா நியோனைட்டல் டயபெட்டிஸ், அது பிறந்த குழந்தைக்கே டயபெட்டிஸ் இருக்கும். அனதர் டைப் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங். டைப் 5 டயபெட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூவான டேர்ம். இது யாருக்கு வரும்னா, நம்ம வளர்கிற டைமில் சிவியர் கிரானிக் மேல்நியூட்ரிஷன், அதாவது நமக்கு சுத்தமாக தேவையான போஷாக்கோ உணவு கிடைக்காத போது வரக்கூடிய டயபெட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.